உங்களோட பாஸ்ட் மெமரிஸா இருக்கட்டும், இப்போ உலகத்துக்கே நீங்க போஸ்ட் பண்ற போட்டோஸா இருக்கட்டும், நீங்க உங்களோட பார்ட்னரோட பாய் ஃப்ரெண்டோ, கேர்ள் ஃப்ரெண்டோ, ஹஸ்பண்டோ, வைஃபோ ஆர் பசங்க கிட்ட பேசின கூட அந்தரங்க விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எனவே யோசிச்சு பாருங்க. நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ்ல எங்க இருக்குது? Facebookல இருக்குது. நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் எங்க இருக்குது? Instagramல இருக்குது. இன்னைக்கு நம்ம பேசுறதெல்லாம் எதுல பேசுறோம்? WhatsAppல பேசுறோம். இந்த மூணையுமே ஓன் பண்றது மெட்டாங்கிற ஒரு கம்பெனி. அண்ட் மெட்டா வந்து இத ஓன் பண்றது நியாயம் கிடையாது. இந்த மூணு கம்பெனியும் நம்ம பிரிக்கணும். வாட்ஸ்அப்பையும் சரி, இன்ஸ்டாகிராமையும் சரி, மார்க் ஜக்கர்பர்க், அதான் நம்ம மார்க் மாமா, Facebookோட ஓனர், மெட்டாவோட ஓனர், அவர் வந்து இந்த ரெண்டு கம்பெனியும் அவர்கிட்ட இருந்து வித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அரசாங்கம் வந்து கோர்ட்ல ஒரு கேஸ போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இத போட்டிருக்கிறது யாரு? அமெரிக்கா அரசாங்கம் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் இது மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம்னு பேசியிருக்காங்க. என்னலாமா சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு மிகப்பெரிய டெக் பூகம்பம் வந்து இப்போ யூஎஸ்ல நடந்துட்டு இருக்குது. அண்ட் அது நிறைவேறுச்சுனால் நீங்க நானு இங்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. கண்டிப்பா இந்த மூணுல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம அத்தனை பேரும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மளோட வாழ்க்கையில சில சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்போம். எப்படி அப்படிங்கறத தானே கேக்குறீங்க. அதெல்லாம் தான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான கான்டென்ட்டை நீங்க டெய்லி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. சேர்ந்துட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நம்மளால ஓகே. நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்టిక్యులர் அமைப்பு வந்து அமெரிக்கால இருக்குது. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிஸ்குள்ள வந்து நியாயமா பிசினஸ் நடந்துட்டு இருக்கா, ஏதாவது கம்பெனி வந்து மத்தவங்கள வளரவே விடாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, மக்களுக்கு துரோகம் பண்றானா, இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் செக் வைக்கக்கூடிய ஒரு கமிஷன் தான் வந்து ஃபெடரல் ட்ரேட் கமிஷன், FTC. இந்த ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் வந்து ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தப்போ ட்ரம்ப் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்தாரு, இப்போ மறுபடியும் ட்ரம்ப் வந்திருக்காரு. கரெக்ட்டா? சோ முதல் முறை ட்ரம்ப் பதவியில இருந்த காலகட்டத்தில் ஒரு கேஸ வந்து மெட்டா அப்படிங்கிற இந்த கம்பெனி மேல போடுறாங்க. மெட்டாங்கிற கம்பெனி எது? மெட்டாங்கிற ஒரு பேரண்ட் கம்பெனிக்கு கீழ தான் 4 மிகப்பெரிய கம்பெனிஸ் இன்னைக்கு உலக அளவுல இருந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னது? Facebook, இரண்டாவது என்னது? வாட்ஸ்அப், மூணாவது என்னது? இன்ஸ்டாகிராம், நாலாவது என்னது? த்ரெட். இந்த 4 ஆப்புமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டாங்கிற ஒரு கம்பெனிக்கு கீழ தான் இருக்குது. அப்போ ட்ரம்போட அரசாங்கம் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கப்போ, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மார்க் ஜுக்கர்பர்க்ங்கிற இந்த ஒரு ஆள் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா மக்களோட எல்லா விதமான கம்யூனிகேஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நியாயம் கிடையாது. அவங்களுக்கு காம்படிஷனா ஏதாவது கம்பெனி வளர்ந்து வந்துச்சுன்னா அவங்கள ஒண்ணு வளரவே விடாம அழிச்சிடுறாங்க, இல்ல வாங்கி அவங்களுக்குள்ள தூக்கி போட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திடுறாங்க. அதனால இந்த கம்பெனியை அவங்க வித்தே தீரணும், அவங்க இந்த மாதிரி வச்சுக்க கூடாது, இது ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்களின் சார்பா FTC, ஃபெடரல் ட்ரேட் கமிஷன்ங்கிறவங்க வந்து அமெரிக்கால ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் தொடுக்குறாங்க. ஓகேவா? இது எப்போ நடக்குது? போன ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்து ஆட்சிக்கு வராரு. அந்த கேஸ் பாதியில இருக்கிறப்ப ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்துடுறாரு. இந்த கேஸ் வந்து பெருசா சீரியஸா போகல. அதுக்கப்புறம் 4 வருஷம் டார்மெண்டா இருக்குது. இப்போ மறுபடியும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து உயிர்ப்பிச்சு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, FTCக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப் கிடைச்சிருக்குது. மார்க் ஜக்கர்பர்க் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு. யார்கிட்ட இருந்து தெரியுமா? இன்ஸ்டாகிராமோட ஃபவுண்டர். கிரேசி ரைட்? இன்ஸ்டாகிராம மார்க் ஜக்கர்பர்க் வாங்குனாரு. ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு கம்பெனி வந்து இண்டிபெண்டன்ட்டா தனி கம்பெனியா இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனியை ஆரம்பிச்சவரே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க்கும் இந்த மெட்டாங்கிற கம்பெனியும் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனைன்னு சொல்றேல மதன், என்னதான் பிரச்சனை? அதுவும் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபவுண்டரே வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயங்க. காம்படிஷனை அவங்க வளர விட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு காம்படிஷனா யாராவது வந்துட்டா அவங்கள ஒன்னு புதைச்சிடுறாங்க. அவங்கள வளரவே விடாம அவங்களுக்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியும் அந்த மாதிரி தொல்லை கொடுத்து புதைச்சிடுறாங்க. இல்ல அவங்கள விலைக்கு வாங்கி உள்ளுக்குள்ள தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இஷ்டத்துக்கு இவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த வாங்கி தூக்கி உள்ள போடுற கம்பெனியை வந்து நாசமாக்கிடுறாங்க. அப்படிதான் என் கம்பெனியை நாசம் போயிடுச்சுடா சாமின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமோட ஃபவுண்டரே வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ புரிஞ்சுல? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கு சாட்சிகள் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருந்தே ஆரம்பிப்போம். இன்ஸ்டாகிராம் வந்து 2012ல பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ, இன்னையிலிருந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா? 2012 13 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல வந்து மொத்தமே 13 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? 13 வருஷத்துக்கு முன்னாடி 13 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கம்பெனியை வந்து அப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இவங்க வாங்கிட்டாங்க. யாரு வாங்கிட்டாங்க? மெட்டா வாங்கிட்டாங்க. Facebook அப்படிங்கிற ஒரு கம்பெனி வாங்குது. அதை வாங்குறப்போ மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த மெயில் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, one way to look at this is that what we are really buying is time. See, நாங்க வந்து கம்பெனியை பல பில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்குறோம்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இது அப்படி கிடையாது. நாங்க நேரத்தை வாங்குறோம். even if some new competitors springs up futureல, இப்போ ஏன்னா Facebookங்கிறத எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வருது, பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ங்கிற ஆப்பே இவங்க வாங்கிடுறாங்க. கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, even if some new competitors springs up, buying Instagram now will give us a year or more to integrate their dynamic before anyone can get close to their scale. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்து வாங்கி உள்ள போட்டுருவோம். ஃபியூச்சர்ல இன்னொருத்தன் இது உருவாகிறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும். அதுக்குள்ள
அதுல நம்ம இவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பேசியிருக்காரு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எடுத்து உள்ள போட்டாரா, சோ கம்பெனியை வந்து பல பில்லியன்ஸ் கொடுத்து இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக் வாங்கிடுச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் அதோட ஃபவுண்டர் அங்க தானே இருப்பாரு, அவரும் இந்த கம்பெனியோட வந்து சேர்ந்துடுறாரு. ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம கம்ப்ளீட்டா ஃபேஸ்புக் வந்து சம்பாதிக்கிற மெஷினா பாக்குறாங்க. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கிறப்போ இருந்தது போட்டோகிராஃபில யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க போட்டோஸ் போடணும், போட்டோஸ் பார்க்கிறதுக்கு யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க போட்டோஸ் என்ஜாய் பண்ணணும். இதுதான் அவங்களோட மொத்த கோலே. அது ரொம்ப பேஷன் ப்ராஜெக்டா ரொம்ப சின்னதா, நான் சொன்ன மாதிரி 13 பேர் தான் மொத்தமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி அவங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம ஃபேஸ்புக் மாதிரி ஒரு மணி மேக்கிங் மெஷினா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி சுத்தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இன்டகிரேஷனை விடுங்க, பை டிஃபால்ட்டே இன்ஸ்டாகிராம் த்ரோ பண்ற அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும்ல, ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமோட ஃபவுண்டருக்கே பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 2018ல நீயும் வேணாம் உங்க கம்பெனியும் வேணாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. இது இன்ஸ்டாகிராமோட கேஸ். வாட்ஸ்அப்புக்கு இதே தான் நடந்திருக்குது. 2014ல வாட்ஸ்அப்புக்கு மொத்தமே 55 பேர் தான் கம்பெனியோட ஸ்ட்ரென்த். ஓகேவா? அப்போ வாட்ஸ்அப்பை வந்து அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயிலில் நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது போர்ல யூஸ் பண்ணுவாங்க. எதிரி ஒருத்தன் இருக்கானா அவனை வந்து துவம்சம் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, அவனை வந்து ஆயுதம் இல்லாம அவனை வந்து ஒரு மாதிரி மொக்கையாக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டை வந்து மார்க் ஜக்கர்பர்க் வந்து இன்டர்னலா யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? மெயில்ல யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மெயில் சாட்சிகள் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா, வாட்ஸ்அப் வந்து ஒரு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாம வெறுமனே 2 பேர் பேசிக்கிறதுக்கு நிம்மதியான ஒரு ஆப்பா இருந்த ஒரு கம்பெனியை காசு கொடுத்து வாங்கினாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து பேஷனேட்டா போட்டோ போடணும்னு நினைக்கிறவங்களை எடுத்து காசு கொடுத்து வாங்கினாங்க. வாங்கி மக்களை வந்து அதுக்குள்ளேயே அடிக்ட் ஆக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து, இது 2 கம்பெனியுமே ஸ்டார்டிங்ல அடிக்ட் பண்ணுங்கிறது ஐடியாவே கிடையாது. இன்ஃபேக்ட் நிம்மதியா இருக்கணும், அவங்களுக்கு பிரைவசி இருக்கணும்னு யோசிச்ச 2 கம்பெனியை உள்ள வாங்கி போட்டு, ஃபேஸ்புக் வந்து எப்படி அட்வர்டைஸ்மெண்டா இருக்குதுன்னு சொல்லி போரிங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு வந்தாங்களோ, எப்படி ஃபேஸ்புக்ல பேசுறது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிச்சாங்களோ, அந்த 2 கம்பெனியை உள்ளுக்குள்ள வாங்கி போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குது, வாட்ஸ்அப்ல எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாமே மார்க் ஜக்கர்பர்க் கெட்ஸ் பெய்ட், மெட்டா கெட்ஸ் பெய்ட். சோ நல்ல நிம்மதியா இருக்கிற கம்பெனிஸையும் உங்களுக்கு காம்படிஷன் அல்டர்னேட்டிவா ஒருத்தன் வரான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இவங்க காசு கொடுத்து வாங்கி உள்ளுக்குள்ள போட்டு அதை துவம்சம் பண்ணி இவங்களோட மார்க்கெட்டிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்க சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. இது ஃபேர் கிடையாது. பேசிக்கா இன்ஸ்டாகிராமுக்கு வாட்ஸ்அப்புக்கு அப்படின்னு சொல்லி காம்படிஷன் ஃபேஸ்புக்கு யார் வந்தாலும் ஃபேஸ்புக் அவங்களை விழுங்கிடுது. மொத்தமா ஃபேஸ்புக்குங்கிற ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கே தவிர உங்களுக்கு காம்படிஷனா யாருமே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தன் சோஷியல் மீடியா ஆரம்பிச்சா கூட இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒருத்தன் வர முடியாது, வாட்ஸ்அப் மாதிரி ஒருத்தன் வர முடியாது, ஃபேஸ்புக் மாதிரி ஒருத்தன் வர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ஏடிசியோட ஆர்குமெண்ட். பட் அந்த சைடு இன்ஸ்டாகிராம் இது மெட்டா மார்க் ஜக்கர்பர்க்கோட ஆர்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 17 வயசு பையன்கிட்ட கேட்டீங்கன்னா கூட யூடியூப் இருக்குங்கிறத சொல்லுவான், அப்புறம் வந்து டிக்டாக் இருக்குங்கிறத சொல்லுவான், ஐ மெசேஜ் இருக்குதுன்னு சொல்லுவான், ஸ்னாப்சாட் இருக்குதுன்னு சொல்லுவான், ட்விட்டர் இருக்குன்னு சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நாங்க என்னப்பா காம்படிஷன் பண்ணிருக்கோம், அப்ப இத்தனை பேர் கூட நாங்க என்ன தக்காளி தொக்கா, இவங்க எல்லாம் எங்களுக்கு காம்படிஷன் இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, தம்பி நல்லா யோசிச்சு பாரு, ட்விட்டர்ல எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க, அது பேசுற பிளாட்ஃபார்மா கிடையாது. இப்போ நான் சொன்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். பேசிக்கா அது எல்லாமே வந்து காம்படிஷன் கிடையாது உங்களுக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அளவுக்கு யாருமே போட்டோஸ் எங்கேயும் போஸ்ட் பண்றது கிடையாது உலகம் பாக்குறதுக்கு. வாட்ஸ்அப் இருக்கிற அளவுக்கு எங்கேயுமே யாரும் மெசேஜ் அனுப்புறது கிடையாது. சோ இதெல்லாம் வந்து நீங்க வேணும்னே சம்பாதிக்கிறதுக்காக வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு காம்படிஷன் யாரையும் வரவிடாம இருக்கீங்க. இதை சரி பண்ணணும்னால் நீங்க இந்த கம்பெனியை விட்டு போகணும். இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குங்கிற மூணையுமே ஒரே கம்பெனி ஓன் பண்ணக்கூடாது, எல்லாம் தனித்தனி கம்பெனியா மாறணும் அப்படிங்கிறது தான் இப்போ வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் வந்து இதே மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க. எல்லாருமே விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. கரெக்டா? இன்னமும் நிறைய பேர் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விண்டோஸ்ல நீங்க எந்த பிரவுசர் யூஸ் பண்றீங்க? குரோம், ஃபயர்பாக்ஸ், ஆனியன், ஏதாவது சொல்லிட்டே போவோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் விண்டோஸ்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் மைக்ரோசாஃப்ட் மட்டும் தான் சம்பாதிப்பாங்க. இது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து கேஸ் போட்டு இது தப்பு, வேற பிரவுசரே நீ வளர விட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாங்க. அது கூடவே என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ இப்படி வளர விடாம இருக்கிறதுனால இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒரு மொக்க பிரவுசர், நல்ல பிரவுசர் மக்களுக்கு போகவே மாட்டேங்குது. ஏன்னா நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட்ல விண்டோஸ்ல நீங்க பேசிக்கா கூகுள் குரோமையோ ஆர் வந்து ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி எதையுமே இன்ஸ்டாலே பண்ண முடியாது. அப்போ நெட்ஸ்கேப்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் இன்ஸ்டாலே பண்ண முடியாது. அவன் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ட், அவன் மட்டும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க கம்பெனியை பிரிக்கணும் அதுன்னு சொல்லி ஒரு வழியா எப்படி சமாளிச்சாங்கன்னா, ஓகே நீ மத்தவங்களையும் இன்ஸ்டால் பண்ண விடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருமே பேசிக்கா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரே யூஸ் பண்றது கிடையாது. எல்லாருமே வந்து இன்னைக்கு சஃபாரி, குரோம், ஃபயர்பாக்ஸ் அப்படின்னு மூவ் ஆகிட்டோம். அப்போ வந்து ஃபேரான காம்படிஷன் இருக்கிறப்போ தான் குரோம் மாதிரி ஒரு ரொம்ப ஃபாஸ்டான பிரவுசரோ, ஃபயர்பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபாஸ்டான பிரவுசரோ, இல்ல பிரேவ் மாதிரி ஒரு சேஃபான பிரவுசரோ, பிரைவசி ப்ரொடெக்டட் பிரவுசரோ நமக்கு கிடைக்குது. சோ பேசிக்கா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, காம்படிஷன் ஃபேரா இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஊர்ல ஜியோ ஏர்டெல்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அப்ப 2 பேர் காம்பீட் பண்ணிருப்பாங்க. ஜியோ மட்டும் இருந்தா வச்சதான் வேலைன்னு ஆயிடும்ல. சோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் எனக்குமே இருக்கணும். நீங்க
கம்ப்ளீட்டா அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதா வந்து அரசாங்கோட தரப்பு. இந்த கேஸ் போயிட்டு இருக்குது. ப்ராபப்லி நான் ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து ஒரு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுல என்ன ரூமர் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து ட்ரம்ப்ப கரெக்ட் பண்ணிட்டாரு. பயங்கரமா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஃபண்டிங்கா குடுத்திருக்காரு. அவரோட பிரசிடென்ஷியல் ஃபண்டுக்கு போயிருக்குது. அவங்க கட்சி ஃபண்டுக்கு போயிருக்குது. அதனால மோஸ்ட்டா இதுல வந்து ஒழட்டி விட்டுருவாங்க. கடைசில மார்க் எஸ்கேப் ஆயிடுவாருன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் தி கேஸ் இஸ் இன் தி கோர்ட். கோர்ட்ல என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அரசாங்கம் கேஸ போட்டாங்க. கேஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அரசாங்கமே நினைச்சாலும் இதுல இருந்து பேக் அடிக்க முடியாது. கண்டிப்பா அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லாம இருக்காது. இருக்கும். காசு குடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா என்ன காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு என்னால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கேன். பட் ஸ்குவாட் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட் ஓகேவா? எனக்கு வந்து பெட்ஸ் எல்லாம் கிடையாது. என் வீட்ல நான் பெட் வளர்த்தது கிடையாது. பட் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரீட்ல போறப்போ எவ்வளோ நிறைய அனிமல்ஸ் வந்து கஷ்டப்படுதுங்கிறத நம்மளே பார்த்துட்டு இருப்போம். நம்ம பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட்ல வந்து அனிமல்ஸ் இருக்கிறது கிடையாது. எந்த நேரமும் எந்த வண்டினாலும் மேலே ஏறுங்கிற நிலைமை தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ ராக்னார்ங்கிற ஒரு டாக் ஃபுட் பிராண்ட் வந்து நான் ப்ராஃபிட்டா என்ன பண்றாங்கன்னா, அவங்க செல் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூவை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸோட சேஃப்டிக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற அனிமல்ஸ் மேலேயே ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னவே அது அவங்களோட பாதுகாப்பை வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இருக்குது. நீங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. போய் உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ யா ஐ வில் see you tomorrow. அண்ட் நீங்க நம்ம ட்ரம்ப் வர்சஸ் மெட்டா மார்க் ஜக்கர்பர்க் இந்த இஷ்யூல மார்க் ஜக்கர்பர்க் வந்து எத்தனை கம்பெனியை தலைமை வச்சிருந்தா என்னப்பா சரியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஒருத்தன் கையில எல்லா பவரும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers and cheese.